குத்துவிளக்கு ஏற்றிட மகளிர் திருமதி சுகந்தி ஜீவகன் அவர்களை மேடைக்கு வருமாறு பணி ஒன்போடு அழைக்கிறோம். திருமதி ஜான்சிராணி தர்மேந்திரதாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திருமதி ரேவதி ஜம்புகுமாரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திருமதி பத்மாவதி சந்திரதாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு பணி ஒன்போடு அழைக்கிறோம். திருமதி மலர்விழி ஐயன்னதாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு பணி ஒன்போடு அழைக்கிறோம். திருத்தக்க தேவர் வாழ்க வாழ்க. அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். என் பெயர் சர்வஸ்ரீ. நான் இப்போது இறை வணக்கம் சொல்ல வந்திருக்கின்றேன். சாசா நிகரி சனித பதனி சனித பமக மதாவுத மனித மப மகரி கக கமத மத நிகரி சாசா நிகரி சனித பதனி சனித பமக மதாவுத மனித மப மகரி கக கமத மத நிகரி சா கமத நிகரி சா கமத நிகர் ஆகர மூதல எழுத்தல் லாமாதி பகவன் மூதற்றே உலகு கர்க கசடர கற்பவை கற்ற நிற்க ஆதர்க்கு தக ஆற்றுவராற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவராற்றலின் பின் சானித பதனி தபமகமா பதனி சப தனி சனி சா 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 நித பதனி நீ நீ தபமகமா மா பதனி சப ப ப தனி சனி சரி கனி சரி தனி ச பதனி ம பத கம பரி கம பதனி சரி சரி கனி சரி தனி ச பத ம பம ம பத கம பரி கம பதனி சரி ஆகர மூதல எழுத்தல் லாமாதி பகவன் மூதற்றே உலகு ஆதி பகவன் மூதற்றே உலகு. வணக்கம். திருமதி காஷ்மீரா மேடம் அவர்கள் இப்பொழுது உலக சாந்திக்காகவும் அமைதிக்காகவும் நம்மிடையே ஒரு 10 நிமிஷம் ஜபம் செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். நம்ம சொல்ல போறோம் உவசகரம் பாசம் பாசம் வந்தாமி. ஓகே, 108 டைம்ஸ் நம்ம 3 மாலா பண்ணி போறோம். உவசகரம் பாசம் பாசம் வந்தாமி இது நம்ம 108 டைம்ஸ் 3 மாலா பண்ண போறோம். உவசகரம் பாசம் பாசம் வந்தாமி 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 உவசகரம் பாசம் பாசம் வசகரம் பாசம் பாசம் வந்தாமி உவசகரம் 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 பாசம் 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 வந்தாமி உவசகரம் பாசம் பாசம் வந்தாமி உவசகரம் பாசம் 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 வந்தாமி உவசகரம் பாசம் பாசம் வந்தாமி உவசகரம் பாசம் பாசம் வந்தாமி
Osagaram pasam pasam vandami, Osagaram pasam pasam vandami, Osagaram pasam pasam vandami, Osagaram pasam pasam vandami, samvandami, Osagaram pasam pasam vandami, 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 pasam pasam vandami, Osagaram 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 pasam vandami, Osagaram pasam pasam vandami, Osagaram pasam 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 vandami, Osagaram 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 pasam pasam vandami. நம்ம எல்லா ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனுக்காக நம்ம இப்போ பண்ணுறது ஒரு பீஸ் சாண்ட் ஃபுல் யூனிவர்ஸில் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு விஸ்வ சாந்திக்காக நம்ம இது ஜபம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ப்ராப்ளம்க்கு எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இது ஜபம் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ஷ்வநாத் தீர்த்தங்கர் நம்ம 23rd தீர்த்தங்கர், ஸோ அவருக்கு நம்ம போர்ட் ஆன் பண்ணி இது ஜபம் டெடிகேட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வரவேற்பு நடனம் செல்வி சம்யுக்தா நாகராஜன், நிதிஸ்ரீ அசோக்குமார் அவர்கள். செல்வி சம்யுக்தா, நிதிஸ்ரீ ஆகிய இருவருக்கும் நன்றி. வரவேற்புரை நீதித்துறையிலே மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நமது நீதியரசருடைய சாதனைகள் அளப்பிற்கரியது. அவருடைய பணியிலே கிட்டத்தட்ட 20,000 வழக்குகளை விசாரித்து அதிலே 13,625 வழக்குகளை செட்டில் செய்திருக்கிறார் சுமூகமான முறையில். இதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 42 நாட்கள். 13,625 வழக்குகளின் பேப்பரை எடுத்து வைக்கவே நமக்கு நேரம் பத்துமா தெரியவில்லை. அப்படி சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற மாண்புமை நீதியரசர் திரு தா பரத சக்கரவர்த்தி அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வணங்கி வரவேற்கின்றோம். பல அற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும்
25, 26ஆம் ஆண்டிலே 25 வாரங்கள் சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு ஆற்றி மிக மகத்தான சாதனை புரிந்திருக்கின்ற சொல்லின் செல்வர் சிந்தாமணி திலகம் திரு பா ஜீவகன் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்கின்ற நம்ம நினைத்து பார்க்க முடியாத நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்து காட்டக்கூடிய திறன் கொண்டவர் நமது அரங்காவலர் திரு பொறியாளர் ரமேஷ் அவர்கள். அவர்கள் இந்நிகழ்விற்கு முன்னிலை வகிக்கின்றார். அன்னாரை வருக வருக என்று உங்கள் சார்பாகவும் வரவேற்கின்றோம். பல சாதனைகளை புரிந்திருக்கின்ற நமது விழுக்கம் மண்ணின் மைந்தர் பெருமதிப்பிற்குரிய அஜித் பிரசாத் ஜெயின் அவர்கள் பெயரே சிகரம், சம்மேத சிகரம். அவர் பணியாற்றியதும் சிகரம். சிகரத்தை தொடும் அளவிற்கு 7 நிலைகளை கொண்ட 51 அறைகளை கொண்ட தமிழ்நாடு ஜெயின் பவன் என்று ஜார்க்கண்ட் மாகாணத்திலே ஒரு பெரிய பவனை தமிழ்நாட்டு தமிழ் சமணர்களுடைய நன்கொடையிலே மட்டுமே நிர்வாகம் செய்து அந்த கட்டிடத்தை கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் அளவிலே அந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட சாதனை புரிந்த அஜித் பிரசாத் ஜெயின் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டிலே சமண பேரவையில் இருந்து கொண்டு பல தொண்டுகள் ஆற்றி எல்லாரும் செய்யாததெல்லாம் செய்தன்னு சொல்லுவாங்க. அவர் செய்த சாதனைகளை யாரிடமும் சொல்றதில்லை. நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் செய்த சாதனைகள் வெளியில் தெரிய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். அப்படி பல சாதனைகளை புரிந்திருக்கின்ற ஐயா ஆப்பு அறவாழி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். டாக்டர் திருமதி சோபா வர்த்தமானன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். கவிஞர் திரு டி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மும்மொழி வித்தகர், பிரதிஷ்டாச்சாரியர் என்றெல்லாம் நிறைய பட்டங்களுக்கு சொந்தக்காரர் பெருமதிப்பிற்குரிய ஜம்புகுமாரன் ஜெயின் சாஸ்திரியார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய முனைவர் திரு முத்துவேல் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று வெளியிட இருக்கின்ற சீவக சிந்தாமணியில் எதிர்நிலை தலைவன் சீவக சிந்தாமணியின் விழுமியங்கள் என்று சொல்லின் செல்வர் எழுதியிருக்கக்கூடிய நூல்களை பதிப்பிக்கக்கூடிய மணிவாசகர் பதிப்பகத்தாரின் மேலாளர் குருசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விழாவின் சிறப்பு 25 வாரங்களாக சொற்பொழிவாற்றிய நிகழ்வின் நிறைவு விழாவாகவும் பாராட்டு விழாவாகவும் விருது வழங்கும் விழாவாகவும் அத்துணை விழாவிலும் அத்துணை வகுப்புகளிலும் கலந்து கொண்ட சான்றோர் பெருமக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், சிறுவர் சிறுமியர் அத்துணை பேருக்கும் எங்களது உணமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். மேடையை ஒப்படைக்கின்றோம். விழாவின் தலைவர் தலைமையுரை ஆற்ற இருக்கின்றார். இருக்கின்றது விழாவின் தலைவர் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றுவார்.
விழா மேடையிலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது. தலைவர் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். திறவோன் காட்சியில் தெளிந்தனன் என்றும் சொற்றொடர்களுக்கு பொருத்தமாக நாம் இன்று படம் திறந்திருக்கக்கூடிய தேவர் அவர்கள் வீடு பேறு, நிலையாமை போன்ற பேரறங்களை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனைபோல் ஆருயிர் முறைவழிப்படுவும் என்ற புறநானூற்று பாடலுக்கு இணங்க எப்படி அந்த காலத்தில் விளங்கிய சமூக, அரசியல், சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை புனைகளில் இந்த நிலையாமையும் வீடு பேரும் என்ற அறத்தினை நமக்கு உணர்த்துவதற்காக வழங்கிய பெரும் காப்பியமாம் சீவக சிந்தாமணி அதாவது சாதாரண மனிதனின் அன்றாட உணர்ச்சிகளான காதல், காமம், கடமை தவறுதல், அரியணை, இன்றைய சொல்லணும்னா நாற்காலி, அரசியல், பதவி மோகம், பதவி வெறி, பின்னர் கொலை, கற்பழிப்பு, அழுக்காறு, கோபம், அரசியல் சதி, கடைசியாக போர், பின்னர் அரியணை, கடைசியில் துறவு என்று இந்த மல்லல் பேரியாற்று நீர்வழி படுவும் புனை போல அந்த அந்த கதை மாந்தர்களின் வாழ்க்கையோடு இணைந்து கடைசியில் பேரறத்தை நமக்கு உணர்த்த முயற்சிக்கின்றார் தேவர். அதை நமக்கு எடுத்து கூறுவதற்கு நச்சினார் கிணியார் முதல் பேராசிரியர் ஸ்ரீசந்திரனார் வரை தற்பொழுது ஜீவகனார் உருவில் பலர் நமக்கு தொடர்ந்து எடுத்து கூறிய வண்ணம் இருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு புது கவிதையில் கூட அவ்வளோ அர்த்தங்கள் புதைந்துள்ளது. ஒரு தமிழ் இலக்கியத்திலே நமக்கான தேடல் என்ன, அந்த இலக்கியத்திலிருந்து நான் புரிந்து கொள்வது என்ன
என்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் சிலப்பதிகாரம் படித்தால் கூட ஓரளவுக்கு இளங்கோவடிகள் என்ன கூற வருகிறார், அதில் எனக்கான அர்த்தம் என்ன என்பதை சுலபமாக உங்களுக்கு விளங்கிவிடும். ஆனால் பெருங்காப்பியமான சீவக சிந்தாமணியானது இத்துணை பாவங்களையும் உள்ளடக்கி இருப்பதால பல சமயம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நாமே படித்தாலும் அவ்வளவு எளிதாக தேவர் அவர்களை புரிந்து கொள்ள முடியாது. அந்த பெருங்காப்பியத்தில் நமக்கான தேடல் என்ன என்பதை அறிந்து கொள்ள இந்த பெருமக்களாகிய நீங்கள் புலவரை அழைத்து இத்தனை வாரம் இந்த சிந்தாமணி சொற்பொழிவை கேட்டதில் எனக்கு உங்களுடைய முதல் பாராட்டுதலும் என்னுடைய போற்றுதல்களும். ஏனென்றால் தேவர் அவர்களே சொல்கிறார், கற்பால் உமிழ்ந்த மணியும் கழுவாது விட்டால் நற்பால் அழியும். இங்கு அமர்ந்திருக்கிறவர்களை பார்க்கும் பொழுதே ஒவ்வொருவரும் சிந்தாமணியில் மிகுந்த ஞானமுடையவர்கள். இருந்தாலும் தேவர் அவர்கள் சொல்லுக்கு ஏற்ப கற்பால் உமிழ்ந்த மணியும் கழுவாது விட்டால் நற்பால் அழியும் என்ற சொல்லுக்கு ஏற்ப சொற்பால் உமிழ்ந்த மருவும் மதியால் கழுவி பொறுப்பாய் இழைத்து புலமை மிக்காரை அழைத்து நீங்கள் அனைவரும் இன்று கேட்டமைக்கு என்னுடைய இந்த விழாவை ஏற்பாடு செய்த இந்த ஜினாலயத்தாருக்கும் அமர்ந்து கேட்ட 26 வாரம் அமர்ந்து கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதலும் போற்றுதல்களும். எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. யூடியூபில் உரை இருக்கிறது என்கிறார்கள். கண்டிப்பாக நாங்கள் கேட்டு மகிழ்வோம். ஏனென்றால் சிந்தாமணியை புரிந்து கொள்வது அத்தனை எளிதான காரியம் இல்லை. நமக்கெல்லாம் எடுத்து சொல்வதற்கு அந்த நாயகனின் பெயரையே தாங்கி நிற்கும் ஜீவகன் போன்றோர் நமக்கு தேவைப்படுகிறார். இரண்டாவதாக புத்தகங்கள். 2 புத்தகங்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. முதலில் ஜீவக சிந்தாமணியில் எதிர்நிலை தலைவன் 3 அருமையான நேர்த்தியான ஆராய்ச்சி கட்டுரைகளை நமக்கு ஜீவகன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதில் பாருங்கள், அவர் வைத்திருக்கிற தலைப்பு மிகவும் கவனிக்கத்தக்கது. கட்டியங்காரனை அவர் எதிர்மறை தலைவன் என்று குறிப்பிடவில்லை, எதிர்நிலை தலைவன் என்றுதான் குறிப்பிடுகிறார். அதை முழுக்க முழுக்க அவருடைய கட்டுரையிலே ஆராய்ச்சிகளின் மூலம் நிறுவி இருக்கின்றார். எதிர்மறை என்பது நெகட்டிவ் பர்சன், அவரே தவறான மனிதர் ஆகிவிடுகிறார். எதிர்நிலை என்பது வாழ்க்கையின் ஒரு தருணத்திலும் 2 பாதைகள், ஒன்று தர்மத்தின் பாதை, ஒன்று அறத்தின் பாதை, இன்னொன்று மரத்தின் பாதை என்று 2 பாதைகள் செல்லுகின்ற ஒரு நிலையிலும் அவர் ஏனோ எதிர்நிலைக்கு பக்கம் சாய்ந்து விடுகிறார். அதனால்தான் ஜீவகன் ஐயா அவர்களுக்கு புத்தகத்தை எதிர்நிலை தலைவன் என்று வைத்திருக்கிறார். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு உளவியல் தத்துவம் உங்களுடைய உங்களை தூங்காமல் செய்யும். ஆக எனக்கு எழுந்த கேள்வி என்னவென்றால், ஏனென்றால் அறிஞர் பெருமக்கள் இருக்கிறீர்கள், பதில் சொல்வீர்கள். ஒரு மனிதன் சாதாரணமாக எதிர்மறையானவன் அல்ல. அப்போ வாழ்க்கையில் சூழல்கள் வரும்பொழுது ஒரு அதிர்ஷ்டவசத்தால் அரசனை பதவியில் ஒரு சாதாரண மனிதன் உட்கார வைக்கப்படும் பொழுது அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முதலில் ஒரு எண்ணம் வருகிறது. அது பதவி வெறியாக மாறுகிறது. அதுவே அவனை கொலைக்கும், பின்னர் கற்பழிப்புக்கும், பின்னர் அரசியல் சதிக்கும் இழுத்து செல்கின்றது. ஒரு நிலையிலும் அவனுக்கு நல்லவையை எடுத்து கூறுவதற்கு அவனுடைய மந்திரிமார்கள் அவர்களுடைய உரையை நீங்கள் ஐயாவுடைய புத்தகத்தை படித்தீர்கள் என்றால் தெரியும். ஒரு வாய்ப்பிலும் அவருக்கு நற்சிந்தனைகளை ஊட்டுவதற்கு அவருடன் இருக்கின்றவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இருந்தாலும் இருவேறு பாதைகள் இருக்கும் பொழுது அவன் எதிர்நிலையை எடுக்கின்றான். அதனால் எதிர்நிலை தலைவன் என்று 3 கட்டுரைகள், சச்சேந்தனுக்கும் கட்டியங்கனுக்குமான ஒரு உறவுகளை குறித்து ஒரு கட்டுரையும், ஜீவகனுக்கும் கட்டியங்காரனுக்குமான அவங்களுக்குள்ளே நடந்த பல்வேறு நிகழ்வுகளை வைத்து ஒரு கட்டுரையும், விஜயமாதேவிக்கும் அவனால் ஏற்பட்ட பாதிப்புகளை வைத்து ஒரு கட்டுரையும் வழங்கியிருக்கின்றார். அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இதில்
சிறப்பு என்னவென்றால், ஒரு புலவர், சொற்பொழிவாளர் என்பதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆராய்ச்சி மாணவராக சிந்தாமணியில் எந்த ஒரு கருத்தும் சிந்திவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்க. குறள் வழியாகவும் புறநானூற்று வழியாகவும் இளங்கோவடிகள் வாயிலாகவும் சிந்தாமணி கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு விளக்கி இருக்கிறார். அனைவரும் படித்து மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வெளிவந்துள்ளது. இதை நேர்த்தியான முறையில் எழுதிய ஐயா அவர்களுக்கும் பதிப்பகத்தார் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களும் போற்றுதல்களும். அடுத்து ஜீவக சிந்தாமணியின் விழுமியங்கள். இதில் இந்த புத்தகத்தில், அதாவது நிதம் நிதம் அறச்சிந்தனைகளிலும் தமிழ் இலக்கியத்திலும் துய்த்து இருப்பவர்களை தவிர்த்து என் போன்று தொழில் குறித்தும் வாழ்க்கையின் அன்றாட ஓட்டங்களிலும் என்றோ ஒரு நாள் இலக்கியத்தின் பக்கம் மழைக்கு ஒதுங்குபவர்களையும் கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆசிரியர் முதற்படியிலிருந்து நமக்கு அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். கதை சுருக்கமாகட்டும், கதை அமைப்பாகட்டும், அதில் உள்ள பாவங்களாகட்டும், கடைசியாக ஒவ்வொரு விழுமியங்களாக, அற விழுமியங்கள், சமூக விழுமியங்களில் ஆரம்பித்து கடைசியாக முக்தி விழுமியங்கள் வரை, சமண விழுமியங்கள் வரை ஒவ்வொன்றும் ஒரு கட்டுரையாக நமக்கு வழங்கியிருக்கின்றார். அதில் பார்த்தீங்கன்னா அற விழுமியங்கள் எடுத்தீங்கன்னா முதல்ல அறம்னா என்னன்னு நம்மளுக்கு சொல்லி தருவார். மனத்துக்குள் மாசிலன் ஆவணும், அதன் பிறகு அதன் பொருட்டு உங்கள் சொல் வரும், அந்த சொல்லின் பொருட்டு உங்கள் செயல்கள் இருக்க வேண்டும், இதுதான் அறம்னு முதல்ல அறம்னா என்னன்னு நம்மளுக்கு சொல்லி தருவார். அப்புறம் அறச்சிந்தனைகள் என்னென்ன இருக்கின்றன, எந்தெந்த சூழல்களில் நமக்கு அறச்சிந்தனைகள் வெளிப்படுகின்றன என்பதை, இதுவும் ஒரு திறனாய்வு கட்டுரைகளாக ஒரு கட்டுரைகளும் மிகுந்த நேர்த்தியோடு அவர் எழுதியிருக்கிற ஒரு வரிக்கும் மேற்கோள்கள், அதோட எதிலிருந்து அவர் அந்த கருத்தை உள்வாங்கிறாருன்றத அதுக்கான சைட்டேஷன்ஸோட மிக அருமையாகவும், அதே சமயத்தில் அதாவது முதலில் சிந்தாமணியை படித்தவர்களை கூட அந்த கருத்தை கடத்திவிட வேண்டும் என்று சிறு பிள்ளையை கைப்பிடித்து அழைத்து செல்வது மாதிரி உங்களை ஒவ்வொரு படியாக ஆசிரியர் அழைத்து செல்கிறார். மிக அருமையான ஒரு புத்தகம், அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னை விட அதிகம் தெரிந்த பேச்சாளர்கள் உங்களுக்கு புத்தகத்தை பற்றி கூறி இருக்கிறார்கள். அதனால் நான் இதோடு இந்த புத்தகங்களை பற்றி முடித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்று விருது பெறும் சிந்தாமணி செம்மல் ஐயா அவர்களை பற்றி, அதுதான் மனிதரை பற்றி கூற வேண்டியதில்லை, அவருடைய படைப்புகளையும் நீங்க 26 வாரம் நீங்கள் துய்த்த இன்பத்தையுமே நினைத்தால் அவருடைய சிறப்பு வெளிப்படும். அதாவது அதுதான் நான் மீண்டும் வியந்து போவது என்னவென்றால், சீவக சிந்தாமணி போன்ற ஒரு பெரும் காப்பியத்தை எடுத்துக்கொண்டு அதை அனைவருக்கும் புரியும் விதமாகவும் தன்னுடைய தமிழ் அறிவாலும் சமணயியல் அறிவாலும் இதை 26 வாரம் உங்களுக்கு கேட்போர், அதாவது கற்றிலன் ஆயிலும் கேட்க என்று நாம் வந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த மிக கொள்வோருக்கு மிக்காராய் நம்மளுக்கு 26 வாரம் வழங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்டவருக்கு சிந்தாமணி செம்மல் என்ற விருது வழங்குவது மிக பொருத்தமானது. அவருக்கு என்னுடைய பாராட்டுதலும் போற்றுதல்களும். நாங்கள் நச்சனார் கிணியாரிலிருந்து அவருடைய வாரிசுகளாய் தொன்று தொட்டு வந்து பேராசிரியர் ஸ்ரீசந்திரனாருக்கு அடுத்து உங்களைத்தான் பார்க்கின்றோம். வளர்க உங்களது பணி, உங்களிடம் இருந்து கொள்வதற்கு நாங்கள் தயார். எனவே மேலும் மேலும் உங்களது பணி சிறக்கட்டும் என்று அவரையும் வாழ்த்தி, இங்கு சிறப்புரை என்று தலைமை உரை சிறப்புரை என்று சொல்லப்பட்டதால் நானும் ஒரு சில கருத்துக்கள் எனக்கு தோன்றியவை 2 கருத்துக்களை சொல்லி அமைகிறேன். ஏனென்றால் ஜீவக சிந்தாமணியில் உள்ள விழுமியங்கள் ஒவ்வொன்றையும் பற்றி ஆசிரியர் மிக
அருமையான கட்டுரைகளை நமக்கு அளித்துள்ளார். அதில் காமம், கடமை தவறுதல், அரியணை, இன்றைய சொல்லணும்னா நாற்காலி, அரசியல், பதவி, பதவி மோகம், பதவி வெறி, பின்னர் கொலை, கற்பழிப்பு, அழுக்காறு, கோபம், அரசியல் சதி, கடைசியாக போர், பின்னர் அரியணை, கடைசியில் துறவு என்று இந்த மல்லல் பேரியாற்று நீர்வழி படுவும் புனை போல அந்த வாழ்க்கை அந்த கதை மாந்தர்களின் வாழ்க்கையோடு இணைந்து கடைசியில் பேரறத்தை நமக்கு உணர்த்த முயற்சிக்கின்றார் தேவர். அதை நமக்கு எடுத்து கூறுவதற்கு நச்சினார் கிணியார் முதல் பேராசிரியர் ஸ்ரீசந்திரனார் வரை தற்பொழுது ஜீவகனார் உருவில் பலர் நமக்கு தொடர்ந்து எடுத்து கூறிய வண்ணம் இருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு புது கவிதையில் கூட அவ்வளோ அர்த்தங்கள் புதைந்துள்ளது. ஒரு தமிழ் இலக்கியத்திலே நமக்கான தேடல் என்ன, அந்த இலக்கியத்திலிருந்து நான் புரிந்து கொள்வது என்ன என்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் சிலப்பதிகாரம் படித்தால் கூட ஓரளவுக்கு இளங்கோவடிகள் என்ன கூற வருகிறார், அதில் எனக்கான அர்த்தம் என்ன என்பதை சுலபமாக உங்களுக்கு விளங்கிவிடும். ஆனால் பெருங்காப்பியமான சீவக சிந்தாமணியானது இத்துணை பாவங்களையும் உள்ளடக்கி இருப்பதால பல சமயம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நாமே படித்தாலும் அவ்வளவு எளிதாக தேவர் அவர்களை புரிந்து கொள்ள முடியாது. அந்த பெருங்காப்பியத்தில் நமக்கான தேடல் என்ன என்பதை அறிந்து கொள்ள இந்த பெருமக்களாகிய நீங்கள் புலவரை அழைத்து இத்தனை வாரம் இந்த சிந்தாமணி சொற்பொழிவை கேட்டதில் எனக்கு உங்களுடைய முதல் பாராட்டுதலும் என்னுடைய போற்றுதல்களும். ஏனென்றால் தேவர் அவர்களே சொல்கிறார், கற்பால் உமிழ்ந்த மணியும் கழுவாது விட்டால் நற்பால் அழியும். இங்கு அமர்ந்திருக்கிறவர்களை பார்க்கும் பொழுதே ஒவ்வொருவரும் சிந்தாமணியில் மிகுந்த ஞானமுடையவர்கள் இருந்தாலும் தேவர் அவர்கள் சொல்லுக்கு ஏற்ப கற்பால் உமிழ்ந்த மணியும் கழுவாது விட்டால் நற்பால் அழியும் என்ற சொல்லுக்கு ஏற்ப சொற்பால் உமிழ்ந்த மருவும் மதியால் கழுவி பொறுப்பாய் இழைத்து புலமை மிக்காரை அழைத்து நீங்கள் அனைவரும் இன்று கேட்டமைக்கு என்னுடைய இந்த விழாவை ஏற்பாடு செய்த இந்த ஜினாலயத்தாருக்கும் அமர்ந்து கேட்ட 26 வாரம் அமர்ந்து கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதலும் போற்றுதல்களும். எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. யூடியூபில் உரை இருக்கிறது என்கிறார்கள். கண்டிப்பாக நாங்கள் கேட்டு மகிழ்வோம். ஏனென்றால் சிந்தாமணியை புரிந்து கொள்வது அத்தனை எளிதான காரியம் இல்லை. நமக்கெல்லாம் எடுத்து சொல்வதற்கு அந்த நாயகனின் பெயரே தாங்கி நிற்கும் ஜீவகன் போன்றோர் நமக்கு தேவைப்படுகிறார். இரண்டாவதாக புத்தகங்கள். 2 புத்தகங்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. முதலில் ஜீவக சிந்தாமணியில் எதிர்நிலை தலைவன் 3 அருமையான நேர்த்தியான ஆராய்ச்சி கட்டுரைகளை நமக்கு ஜீவகன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதில் பாருங்கள், அவர் வைத்திருக்கிற தலைப்பு மிகவும் கவனிக்கத்தக்கது. கட்டியங்காரனை அவர் எதிர்மறை தலைவன் என்று குறிப்பிடவில்லை, எதிர்நிலை தலைவன் என்றுதான் குறிப்பிடுகிறார். அதை முழுக்க முழுக்க அவருடைய கட்டுரையிலே ஆராய்ச்சிகளின் மூலம் நிறுவி இருக்கின்றார். எதிர்மறை என்பது நெகட்டிவ் பர்சன், அவரே தவறான மனிதர் ஆகிவிடுகிறார். எதிர்நிலை என்பது வாழ்க்கையின் ஒரு தருணத்திலும் 2 பாதைகள், ஒன்று தர்மத்தின் பாதை, ஒன்று அறத்தின் பாதை, இன்னொன்று மரத்தின் பாதை என்று 2 பாதைகள் செல்லுகின்ற ஒரு நிலையிலும் அவர் ஏனோ எதிர்நிலைக்கு பக்கம் சாய்ந்து விடுகிறார். அதனால்தான் ஜீவகன் ஐயா அவர்களுக்கு புத்தகத்தை எதிர்நிலை தலைவன் என்று வைத்திருக்கிறார். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு உளவியல் தத்துவம்
உங்களுடைய வந்து உங்களை தூங்காமல் செய்யும். ஆக எனக்கு எழுந்த கேள்வி என்னவென்றால், ஏனென்றால் அறிஞர் பெருமக்கள் இருக்கிறீர்கள், பதில் சொல்வீர்கள். ஒரு மனிதன் சாதாரணமாக எதிர்மறையானவன் அல்ல. அப்போ வாழ்க்கையில் சூழல்கள் வரும்பொழுது ஒரு அதிர்ஷ்டவசத்தால் அரசனை பதவியில் ஒரு சாதாரண மனிதன் உட்கார வைக்கப்படும் பொழுது அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முதலில் ஒரு எண்ணம் வருகிறது. அது பதவி வெறியாக மாறுகிறது. அதுவே அவனை கொலைக்கும், பின்னர் கற்பழிப்புக்கும், பின்னர் அரசியல் சதிக்கும் இழுத்து செல்கின்றது. ஒரு நிலையிலும் அவனுக்கு நல்லவையை எடுத்து கூறுவதற்கு அவனுடைய மந்திரிமார்கள் அவர்களுடைய உரையை நீங்கள் ஐயாவுடைய புத்தகத்தை படித்தீர்கள் என்றால் தெரியும். ஒரு வாய்ப்பிலும் அவருக்கு நற்சிந்தனைகளை ஊட்டுவதற்கு அவருடன் இருக்கின்றவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இருந்தாலும் இருவேறு பாதைகள் இருக்கும் பொழுது அவன் எதிர்நிலையே எடுக்கின்றான். அதனால் எதிர்நிலை தலைவன் என்று 3 கட்டுரைகள், சச்சேந்தனுக்கும் கட்டியங்கனுக்குமான ஒரு உறவுகளை குறித்து ஒரு கட்டுரையும், ஜீவகனுக்கும் கட்டியங்காரனுக்குமான அவர்களுக்குள்ளே நடந்த பல்வேறு நிகழ்வுகளை வைத்து ஒரு கட்டுரையும், விஜயமாதேவிக்கும் அவனால் ஏற்பட்ட பாதிப்புகளை வைத்து ஒரு கட்டுரையும் வழங்கியிருக்கின்றார். அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இதில் சிறப்பு என்னவென்றால், ஒரு புலவர், சொற்பொழிவாளர் என்பதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆராய்ச்சி மாணவராக சிந்தாமணியில் எந்த ஒரு கருத்தும் சிந்திவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்க. குறள் வழியாகவும் புறநானூற்று வழியாகவும் இளங்கோ அடிகள் வாயிலாகவும் சிந்தாமணி கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு விளக்கி இருக்கிறார். அனைவரும் படித்து மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வெளிவந்துள்ளது. இதை நேர்த்தியான முறையில் எழுதிய ஐயா அவர்களுக்கும் பதிப்பகத்தார் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களும் போற்றுதல்களும். அடுத்து ஜீவக சிந்தாமணியின் விழுமியங்கள். இதில் இந்த புத்தகத்தில் அதாவது நிதம் அறச்சிந்தனைகளிலும் தமிழ் இலக்கியத்திலும் துய்த்து இருப்பவர்களை தவிர்த்து என் போன்று தொழில் குறித்தும் வாழ்க்கையின் அன்றாட ஓட்டங்களிலும் என்றோ ஒரு நாள் இலக்கியத்தின் பக்கம் மழைக்கு ஒதுங்குபவர்களையும் கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆசிரியர் முதற்படியிலிருந்து நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கதை சுருக்கமாகட்டும், கதை அமைப்பாகட்டும், அதில் உள்ள பாவங்களாகட்டும், கடைசியாக ஒவ்வொரு விழுமியங்களாக அற விழுமியங்கள், சமூக விழுமியங்களில் ஆரம்பித்து கடைசியாக முக்தி விழுமியங்கள் வரை, சமண விழுமியங்கள் வரை ஒவ்வொன்றும் ஒரு கட்டுரையாக நமக்கு வழங்கியிருக்கின்றார். அதில் பார்த்தீங்கன்னா அற விழுமியங்கள்னு எடுத்தீங்கன்னா முதல்ல அறம்னா என்னன்னு நம்மளுக்கு சொல்லி தருவார். மனத்துக்குள் மாசிலன் ஆவணும், அதன் பிறகு அதன் பொருட்டு உங்கள் சொல் வரும், அந்த சொல்லின் பொருட்டு உங்கள் செயல்கள் இருக்க வேண்டும், இதுதான் அறம்னு முதல்ல அறம்னா என்னன்னு நம்மளுக்கு சொல்லி தருவார். அப்புறம் அறச்சிந்தனைகள் என்னென்ன இருக்கின்றன, எந்தெந்த சூழல்களில் நமக்கு அறச்சிந்தனைகள் வெளிப்படுகின்றன என்பதை இதுவும் ஒரு திறனாய்வு கட்டுரைகளாக ஒரு கட்டுரைகளும் மிகுந்த நேர்த்தியோடு அவர் எழுதியிருக்கிற ஒரு வரிக்கும் மேற்கோள்கள், அதோட எதிலிருந்து அவர் அந்த கருத்தை உள்வாங்கிறாருன்றத அதுக்கான சைட்டேஷன்ஸோட மிக அருமையாகவும், அதே சமயத்தில் அதாவது முதலில் சிந்தாமணியை படித்தவர்களை கூட அந்த கருத்தை கடத்திவிட வேண்டும் என்று சிறுபிள்ளையை கைப்பிடித்து அழைத்து செல்வது மாதிரி உங்களை ஒவ்வொரு படியாக ஆசிரியர் அழைத்து செல்கிறார். மிக அருமையான ஒரு புத்தகம், அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னை விட அதிகம் தெரிந்த பேச்சாளர்கள் உங்களுக்கு புத்தகத்தை பற்றி கூறி இருக்கிறார்கள். அதனால் நான் இதோடு இந்த புத்தகங்களை பற்றி முடித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்று விருது பெறும் சிந்தாமணி செம்மல் ஐயா அவர்களை பற்றி, அதுதான் மனிதரை பற்றி கூற வேண்டியதில்லை. அவருடைய படைப்புகளையும் நீங்க 26 வாரம் நீங்கள் துய்த்த இன்பத்தையுமே நினைத்தால்
அவருடைய சிறப்பு வெளிப்படும். அதாவது அதுதான் நான் மீண்டும் மீண்டும் வியந்து போவது என்னவென்றால், சீவக சிந்தாமணி போன்ற ஒரு பெரும் காப்பியத்தை எடுத்துக்கொண்டு அதை அனைவருக்கும் புரியும் விதமாகவும் தன்னுடைய தமிழ் அறிவாலும் சமண இயல் அறிவாலும் இதை 26 வாரம் உங்களுக்கு கேட்போர், அதாவது கற்றிலன் ஆயிலும் கேட்க என்று நாம் வந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த மிக கொள்வோருக்கு மிக்காராய் நம்மளுக்கு 26 வாரம் வழங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்டவருக்கு சிந்தாமணி செம்மல் என்ற விருது வழங்குவது மிக மிக பொருத்தமானது. அவருக்கு என்னுடைய பாராட்டுதலும் போற்றுதல்களும். நாங்கள் வந்து நச்சனார் கிணியாரிலிருந்து அவருடைய வாரிசுகளாய் தொன்று தொட்டு வந்து பேராசிரியர் ஸ்ரீசந்திரனாருக்கு அடுத்து உங்களைத்தான் பார்க்கின்றோம். வளர்க உங்களது பணி, உங்களிடம் இருந்து கொள்வதற்கு நாங்கள் தயார். எனவே மேலும் மேலும் உங்களது பணி சிறக்கட்டும் என்று அவரையும் வாழ்த்தி, இங்கு சிறப்புரை என்று தலைமை உரை சிறப்புரை என்று சொல்லப்பட்டதால் நானும் ஒரு சில கருத்துக்கள் எனக்கு தோன்றியவை 2 கருத்துக்களை சொல்லி அமைகிறேன். ஏனென்றால் ஜீவக சிந்தாமணியில் உள்ள விழுமியங்கள் ஒவ்வொன்றையும் பற்றி ஆசிரியர் மிக அருமையான கட்டுரைகளை நமக்கு அளித்துள்ளார். அதில் இண்டெக்ஸ் பேஜ் எங்க? ஒவ்வொரு விழுமியங்களாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அற விழுமியங்கள், சமுதாய விழுமியங்கள், கடைசியாக சமண சமய விழுமியங்கள் ஒவ்வொரு கட்டுரையாக உங்களுக்கு அளித்துள்ளார். என்னை பொறுத்தவரை சிந்தாமணியிலே நேற்று இவருடைய நூல்களை படித்ததிலிருந்து என் மனதில் தோன்றிய 2 விழுமியங்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன். ஒன்று, இந்த காலத்தில் எல்லோரும் சிலாகித்துக் கொள்ளும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கடமை ஆற்றுவதற்குமான ஒரு சமநிலை. இப்போ சச்சேந்தன் தன்னுடைய மனைவியோடு கூடிய இல்லற இன்ப வாழ்வில் தன்னை மூழ்கடித்து கொண்டு தன்னுடைய கடமையிலிருந்து தவறியதில் தான் கதை ஆரம்பிக்கின்றது. அதே போல ஜீவகனுடைய வாழ்க்கையை பார்த்தென்றால் அவன் லட்சியத்தை நோக்கியே போய்கொண்டிருந்தான். போகும் வழியெல்லாம் காதலும் மனமும் வந்து கொண்டிருக்கின்றது. அவன் தாமரை இலை தண்ணீரால் அதை ஒட்டியும் ஒட்டாமலும் அவனுடைய வாழ்க்கையை நோக்கி கடைசியாக வீடு பேறு என்ற ஒற்றை இலக்கத்தை அடைகின்றான். இப்போ இந்த பேலன்ஸ், யூஸ்வலாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் சிலாகித்துக் கொள்வது, ரொம்ப வேலை செய்கிறோம், வீட்டையும் குழந்தைகளையும் கவனிக்க முடியல, அவர்களோடு நேரம் செலவழிக்க முடியல. இப்போ ஒர்க் லைஃப் சம்மந்தப்பட்ட நீங்கள் திரைப்படங்கள் ஆகட்டும், தற்கால இலக்கியங்கள் ஆகட்டும், காப்பியங்கள் ஆகட்டும், எல்லாம் இதை பற்றியே தான் இருக்கும். ஆனால் திருத்தக்கர் தேவர் மட்டும்தான் இதோட ஆப்போசிட்டை எடுக்கிறார். நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு நிறுவனத்திலோ இல்லை சொந்தமாக ஒரு தொழிலோ நடத்துனீங்கன்னா, இன்றைய தேதிக்கு நிறைய வேலை செய்கிறேன், என்னால் வீட்டையும் இதையும் கவனிச்சிக்க முடியலன்றதை விட இந்த ஆப்போசிட் ஆற்றல் தான் இன்றைக்கி அதிகம். ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அந்த லீவு இந்த லீவு, எனக்கு அது முடியல, உடம்பு முடியல, வைஃப் நான் கோயிலுக்கு போகிறேன். அதாவது தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக கடமையை தவிர்ப்பவர்கள் தான் சமுதாயத்தில் அதிகம். அதைத்தான் தேவர் அவர்கள் எடுத்திருக்கார். உண்மை நிலை இதுதான். நம்ம எல்லாரும் வந்து வெளிப்படையாக பேசுறது வந்து இந்த காலத்தில் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதிகம், எல்லாரும் வேலை வேலைன்னு ஓடி குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுறாங்கன்றது வந்து ஒரு மித்து. உண்மை அதுவல்ல. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன்லையும் எடுத்துக்கிட்டாலும், ஒரு சின்ன பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும், இல்லை வீட்டு வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும், இந்த பக்கம் கடமையை வந்து விடுறவங்க தான் இன்னைக்கு அதிகம். இந்த சூழலில் தான் தேவருடைய கருத்துக்கள் இன்றைய சமுதாயத்திற்கும் மிக மிக முக்கியமாக படுகின்றது. எப்போ பார்த்தாலும் சொந்த வேலைகள், அது வந்து ஒரு இந்த 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 காப்பியத்தில் வந்து மனைவியுடன் காமம் தூக்கின்ற ஒரு கட்டமாக கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் அன்று தன்னுடைய சொந்த வேலை என்று சிலரை கருதி கொண்டு
கடமையிலிருந்து விலகுகின்ற மாந்தர்கள் தான் இன்றைய தேதிக்கு அதிகமாக உள்கிறார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்ற ஒரு விழுமியத்தை ஜீவகனுடைய வாழ்க்கை முறையை நாம் கூர்ந்து பார்த்தோமானால், அவர் முதலிலேயே அவருக்கு உண்மை தெரிந்ததிலிருந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும், கட்டியங்காரனை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு லட்சியத்திலும், அதையும் தாண்டி மேலான அறமான வீடு பேற்றை நோக்கி அவருடைய வாழ்க்கையை முதலிலிருந்து பயணித்துக் கொள்வது அதன் ஊடே நாம் காண முடியும். அதே சமயம் வழியில் அவருக்கு செல்லும் இடமெல்லாம் திருமணங்களும் இல்லற பந்தங்களும் வந்து கொண்டே இருக்கின்றன. அதை எப்படி அவர் இரண்டையும், அதாவது தற்காலத்திற்கு ஏற்ற கருத்துக்களை நாம் அதிலிருந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற இதிலே முதல் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்ற விழுமியங்கள். அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம சீவக சிந்தாமணியை படிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கடமையிலிருந்து தவறுகிறோம், எதற்காகலாம் தவறலாம், எப்பொழுது தவறக்கூடாது என்று ஒரு மனிதனும் தன்னுடைய சுய சிந்தனை கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளுவது நம்மளை அதற்கு முக்கியமாக சிந்தாமணியை நாம் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய முதல் கருத்து. இரண்டாவது, இன்னொரு முக்கியமான விழுமியம் நட்பு. நீங்க சச்சேந்தனை பார்த்தீர்கள் என்றால், அவர் பிறந்ததிலிருந்தே அரசர், ராஜகுமாரன் என்ற நிலையிலேயே வாழ்ந்து விடுகிறார். அதாவது கட்டியங்காரன் அவரை கொல்ல வேண்டும் என்று வருகிறான். அப்பொழுது மந்திரிகள் அவர்களுடைய கடமையை மட்டும் செய்கிறாங்க. நல்லா பார்த்துங்க, உங்களுக்கு அடியில் மந்திரிங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ பண்ணுறது சரியில்லை, அவர்தான் அரசர், அதற்கப்புறம் நீ என்னவோ பண்ணு அப்படின்னு அவங்களோட ஆலோசனையை கொடுத்துட்டு விட்டுடுறாங்க. சச்சேந்தன் மனதளவில் ராஜாவாக வாழ்கிறான். அப்போ லோன்லி அட் த டாப்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ராஜாவாக உங்க மனதளவில் வாழ்ந்தீங்கன்னா என்னன்னா, நீங்க மட்டும்தான் தனியா இருப்பீங்க. உங்களுக்குன்னு உயிரை கொடுக்கவோ, உங்களுக்கு ஒன்னொன்னே வெகுண்டு எழுந்து அந்த பிரச்சனையை போகாம கட்டியங்காரனை தடுக்கவோ எந்த மந்திரிகளும் இல்லை. ஆனா சற்றே கதையை கொஞ்சம் முன்னோக்கி வாருங்கள். ஜீவகன் அரசகுமாரனாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக வளர்கின்றான். அப்படி சாதாரண மனிதனாக வளரும்போது அவனை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கின்றன. ஜீவகன் ஆனால் கல்வியும் அவனுடைய போர் தந்திரங்களும் கற்ற கல்வியும் ராஜாவுக்கு எப்படி வழங்கப்படுமோ அந்த மாதிரி அவருடைய குரு அவனுக்கு வழங்கி விடுகிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கை பார்வை சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுது அவனோடு கூட அத்துணை நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதுதான் அவனுக்கு ஒரு முறை பிரச்சனை வரும்பொழுதும் அவனுடைய நண்பர்கள் எப்படி வெகுண்டு எழுகிறார்கள், அவனுக்காக உயிரையும் தர தயாராக இருக்கிறார்கள். அவனும் கூட யாழ் போட்டியில் ஆயர்களை மீட்டு வந்த பொழுது அந்த பெண்ணை தன்னுடைய நண்பனுக்கு தான் மனம் முடித்து வைக்கிறான். எப்படி ஒரு டீம் ஒர்க், மனிதன் எப்படி நட்புறவோடு சுற்றம் சூழ நண்பர்களோடு இருக்க வேண்டும் என்றதும் ஒரு விழுமியமாக நான் சிந்தாமணியில் பார்க்கின்றேன். அதாவது அந்த நான் அரச குடும்பத்தவன் என்பது உங்களுடைய தலையில் இல்லாமல் இருந்தால், நீங்கள் சாதாரண மனிதனாக வாழ்ந்தால் அதற்கான கல்வி மற்ற நற்பண்புகள் உங்களோடு இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எல்லோரோடும் ஒற்றி உறவாடி உங்களுக்கான நண்பர்கள் ஒரு வட்டம் இருக்கும், ஒரு டீம் ஒர்க் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சச்சேந்தனுக்கும் ஜீவகனுக்கும் உள்ளான மெயின் டிஃபரன்ஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, இவர் சாதாரண மனிதனாக அந்த கந்துக்கடன் வீட்டில் வளர்வதால் அவர் அந்த தலை மேலே அந்த இது இல்லை, அந்த தலைக்கு மேலே அதை வைத்து கொள்ளாமல் நட்போடு நாம் வாழ்ந்தால், காலையில் இந்த இப்போதான் நம்ம குழந்தைங்க டான்ஸ் ஆடும்போது சொன்னாங்க, உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கு உங்களுக்கு உதறுவதற்கு 1000 கைகள் இருக்கும் என்ற ஒரு விழுமியத்தையும் நான் ஜீவக சிந்தாமணியில் பார்க்கின்றேன் என கூறிக்கொண்டு, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, இன்னும் மேலும் அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் என்று அவர்களை கேட்போமாக என்று கூறிக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி தலைவர் அவர்களுக்கு. விழா நாயகன்
சொல்லின் செல்வர் சிந்தாமணி திலகம் அவர்களுக்கு மேலும் சிகரத்தை தொடுமாறு ஒரு பட்டம் அளிக்க இருக்கின்றார்கள். நீதியரசர் அவர்களை அளிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். படிச்சிடலாம். சிந்தாமணி செம்மல் ஜீவகன் ஐயா வாழ்க வாழ்க. சிந்தாமணி செம்மல் ஜீவகன் ஐயா வாழ்க வாழ்க. சிந்தாமணி செம்மல் ஜீவகன் ஐயா வாழ்க வாழ்க.